ஆயத்தப்படு என்ற தலைப்பில் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கப்பட போகிறோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா 19வது அதிகாரம் 43வது வசனம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. இந்த வார்த்தையிலே உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியும்படிக்கு, நீ அறியாமல் போனபடியினால் என்ற வார்த்தை இருக்கு. ஆனால் உன்னை சந்திக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து பார். ஆயத்தப்படு என்ற வார்த்தை, தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க விரும்புகிறார். உன்னை உருவாக்கினவர், உங்களை தேடி வந்தவர், உங்களுக்காக சிலுவையை தூக்கி சுமந்தவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமா? நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் என்று புலம்பினார். இயேசு கிறிஸ்துவின் சந்திப்பை பயன்படுத்தி கொண்டால் என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு? அந்த சந்திப்பின் நல்ல தருணத்தை தவறவிட்டால் வேதனைகள் பெருகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நீங்கள் சந்திக்க ஆயத்தமா? அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படு. நாம் வாசித்த இந்த பிரசங்கின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 28 முறை காலங்களை குறித்து வாசிக்கிறோம். அதில் முக்கியமாக சந்திக்கும் காலம். இன்றைக்கு பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை சந்திக்கக்கூடிய காலம் இந்த நாளிலே ஒவ்வொரு வாரமும் மட்டுமல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள். பகிரங்கமான ஒரு அறிவிப்பு வந்துவிட்டது. ஒரு நாடு, ஒரு ரேஷன் அட்டை, ஒரே கரன்சி என்று பிரதம மந்திரி அறிக்கை விட்டு விட்டார். அது மட்டுமல்ல, யூதர்களுடைய பிரதம மந்திரி பகிரங்கமாக ஒன்றை சொன்னார். மைக்ரோ சிப்பை நம் உடலிலே பொருத்திக் கொண்டால் கரோனா வைரஸ் உள்ளவர்களை நாம் கண்டுபிடித்து விடலாம். எவ்வளவு சூழ்ச்சியான காரியங்கள் பாருங்க. அது சீக்கிரத்தில் அது நடக்கத்தான் போகிறது. உலகம் முழுவதுமாய் ஒரே நாடு, ஒரே பணம், ஒரே அட்டை, ரேஷன் கார்டு, இதையெல்லாம் பயன்படுத்த வரக்கூடும். ஆனாலும் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, என் ஆவி, தேவனுடைய ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவது இல்லை. சந்திப்பின் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாரால் பயன்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். வேதத்திலே வாசிக்கிறோம், யாக்கோபை பற்றி வாசிக்கிறோம். அந்த வேதத்திலே யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக தான் வாழ்ந்த கானான் தேசத்தை விட்டு தன் மாமன் ஊருக்கு போகும் பொழுது வெறும் கோல் கையுமாக தான் போகிறார். ஆனால் மறுபடியும் திரும்பி வரும் பொழுது ஒரு சந்திப்பு, தேவனை சந்திக்கிற சந்திப்பு, இரவு முழுவதுமாய் தேவனோடு போராடி அந்த சந்திப்பின் ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டபடினாலே 2 பரிவாரங்களோடு அந்த கானான் தேசத்துக்குள்ளாக நுழைந்தார். இன்னொரு தேவ பிள்ளை மோசே. அந்த மோசையை நாம் பார்த்தோம் என்றால், மோசே என்ற பெயருக்கு தண்ணீரில் மிதந்து வந்தது.
என்று அர்த்தம். தண்ணீரினாலே எடுக்கப்பட்டவர் என்று அர்த்தம். அந்த மோசே முச்செடியை பார்க்கிறார். அந்த முச்செடியிலே ஒரு தரிசனத்தை தேவன் அவருக்கு சந்திக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. மோசே, கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே என்று தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். முதலாவது அவர் நான் சொல்லுகிறேன், நான் திக்குவாயினும் மந்த நாமும் உள்ளவன் என்று சொன்னார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே தேவனுடைய இல்லத்திலே எங்கும் உண்மை உள்ளவன் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. கானான் தேசத்திற்கு எகிப்தில் அடிமையாய் இருந்த ஜனங்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேரை செங்கடலை பிளக்கு செய்து அதன் மூலமாய் கடந்து சென்று கானான் தேசத்தை 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போகும்போது கர்த்தர் மோசேயை கொண்டு பயன்படுத்தினார். அவர் சந்தித்த நேரத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார். தேவனுடைய இல்லத்திலே எங்கும் உண்மை உள்ளவராய் மோசே திகழ்கிறார். அந்த நித்தியமான வீட்டை சுதந்திரத்துக் கொண்டார். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்பட்டா அவர் உன்னை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரணமான மனுஷன் அல்ல. கிறிஸ்துவர்களை கொன்று குவிக்கிற ஒரு சவுலாய் தேவனுக்கு விரோதமான செயலை செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் தேவன் அவரை சந்தித்தார். தமஸ்கு வீதியிலே அந்த உலகத்தின் ஒளியான தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுது தன்னைத்தானே அர்ப்பணித்தார். வேதத்திலே 40 புஸ்தகங்களை எழுதும்படியாய் அவரை பயன்படுத்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை மக்களே, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. அவருடைய சந்திக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு அவர் சந்தித்தால் என்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்? கர்த்தருடைய சந்திப்பு, முதலாவது கர்த்தருடைய சந்திப்பு ரட்சிப்பை தரும். வாசியுங்கள், சங்கீதம் 106 5வது வசனம். யாராவது ஒருவர் வாசி. சங்கீதம் 106 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். தாவீது ஜெபித்த ஜெபம், ஆண்டவரை ருசி பார்க்க ஜெபித்த ஜெபம், உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். கர்த்தர் சந்தித்தால் முதலாவது கிடைப்பது என்ன? ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. கடைசி காலம் சமீபமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று வெளிப்படுத்தின சுவிசேஷம் சொல்லியிருக்கு. இன்றைக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுமையும் நீங்க வாசித்து பார்த்தா என்ன கடைசி காலத்துல இருக்கிறோம் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை சந்திக்கிறார். அது யார் என்றால் சகேயு. அந்த சகேயு எருசலேமிலே வரி வசூலிப்பவனாய் இருந்தான். அநியாயமாய் பணம் வாங்குகிறவனாய் இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சகேயுவை சந்தித்தார். சகேயுவே, இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும்
உன் வீட்டில் தங்க வேண்டும். வீடு என்பது நம்முடைய ஆத்மாவிலே, இருதயத்திலே என்று அர்த்தம். அந்த ஆத்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சகையுவே நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். இந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையே மாற்றி போட்டது. சகையு அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டார். இயேசு சொல்லும் பொழுது சகையு பார்த்து சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். மனம் திரும்புகிற யாவருக்கும் அந்த ரட்சிப்பு உண்டு. ஆயத்தப்படு, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய சந்திப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது உடன்படிக்கை. இந்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் சந்திக்கிற காலங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டால் இரண்டாவது நமக்கு கிடைப்பது உடன்படிக்கை. ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 25வது வசனத்திலே யோசேப்பு, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணையிட்டு கொடுத்தார். அதுதான் தீர்க்க தரிசனம், ஒரு உடன்படிக்கை. எகிப்திலே 420 வருஷங்கள், 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாயிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோசேப்பு போஷித்தார். அவர் உயிரோடு இருந்த நாள் மட்டும் யாக்கோபின் வம்சத்தார் 12 கோத்திரத்தாரை போஷித்தார். உணவு கொடுத்தார், வாழ்வு கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். ஆனால் மரண வேளையிலே ஒரு உடன்படிக்கை செய்தார். நான் மரித்தால் என் எலும்புகளை இந்த இடத்திலே புதைக்க வேண்டாம். ஏனென்றால் ரட்சகராக இயேசு கிறிஸ்து சந்திக்கும் காலம் சமீபமாய் இருக்கிறது. நான் என்னுடைய முற்பிதாக்களுடைய கல்லறையிலே தான் புதைக்கப்பட வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த கல்லறையிலே, எப்ரோனிலே அவரை புதைக்க வேண்டும் என்று கேட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்புகிற நேரத்தில் மோசே பக்தன் என்ன செய்தார்? யோசேப்புடைய எலும்புகளை தேடி கண்டுபிடித்து அதை எல்லாம் அப்படியே பத்திரமாக எடுத்துக்கொண்டு 40 வருஷ பிரயாணத்துல அவர்களும் அந்த எலும்பை தூக்கி கொண்டு அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்கிறோம். அந்த உடன்படிக்கைக்கு நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். கர்த்தர் என்னை சந்தித்தார். நான் உயிரோடு இருக்கும் அளவும் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தேவாதி தேவன் இந்த ஜனங்களை போஷிக்க என்னை ஆசீர்வதித்தார், என்னை முன்குறித்தார் என்று உடன்படிக்கை செய்தபடினால அந்த எலும்புகளை எப்ரோனிலே அடக்கம் பண்ணினார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களினாலே அவரை பார்ப்பேன் என்று எவ்வளவு பெரிய வைராக்கியம்! ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தேவாதி தேவன் என்னை சந்தித்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்தார், உயர்த்தினார். அவரே நித்திய பிதா. என் எலும்புகள் உயிரடையும் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் யோசேப்புக்கு இருந்தபடினார் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உன்னை சந்திக்கும் காலம், இந்த தருணத்தை நீ விட்டுவிடாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆயத்தப்படும்.
ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், உன்னை தேவன் சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே கர்த்தரை சந்திக்கும் நாள். மாரநாதா என்று அழைக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கிருபையின் வரங்கள் உங்கள் யாவருக்கும் பெருகுவதாக. இன்றைக்கும் கிறிஸ்து சபையின் தேவ பிள்ளைகளை இந்த தொலை தொடர்பின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை அவர் சந்திக்கும் காலம் சமீபமாயிருக்கிறது. அவருடைய வருகை நாள் சமீபமாயிருக்கிறது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் எச்சரிக்கை செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இது கடைசி காலம், இது கடைசி காலம். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். உண்மையாகவே இந்த கொடூரமான நாட்களில எங்க பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள பசி பட்டினி வரும். இதை பார்க்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுங்கள். சந்திக்கப்பட நீங்கள் ஆயத்தப்படுங்கள். சந்தோஷமாய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென். சத்தியத்தை கேட்ட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து